Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உமா ஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான டிராகனை தான் கேஸ் இப்போ வந்து நம்ம டேம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாபோ பாஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபிட் பண்ணி அதையும் நம்ம டேம் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாபோ பாஸை வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம் கேஸ். ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாரையும் டிபீட் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம். ஸோ இது ஒன்றும் பண்ணலை, இதை அப்படியே கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க தூக்கி ஆஃப் பண்ணிவிட்டு சில விஷயங்களை தூக்கி போட்டு வந்துடுறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது ஹெல் டிராகன் வந்து இப்போ பிடிக்க போகலாம் கைஸ். ஓகேவா? ஓகே, மேலே இருந்து நம்ம பறந்தே போயிடலாம் கைஸ். டிராகன் அப்படி இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒரே டாட்டில் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அதாவது எல்ட்ரான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஐலாண்டில் இன்னொரு மலை மாதிரி தெரியுதுல்ல, அந்த இடத்துல தான் இருக்கு. இது என்னதுடா அது? இல்லை, இவனை பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கான் கைஸ். இங்கே ஆடா போஸ்ட் இவன் ஏதோ சொல்லுவாங்களே, இவன் பேரு ஃபாரஸ்ட் டீமன். இவனும் செம்மையா இருக்கிறானே. சரி, டேமேஜ் வேற லெவலில் கொடுக்குது. சரி ஓகே, அவ்வளோதான். எல்ட்ராகன் பக்கத்தில் தான் இருக்கு, இவனத்துக்குள்ளே எடுத்துக்கலாம். தரமாக இருக்காங்க பார்க்கறதுக்கே. ஹலோ, ஃபர்ஸ்ட் நான் எல்ட்ராகன் பிடிச்சிட்டு அப்படி வேணா அந்த ஃபாரஸ்ட் டீமன் வேணா பிடிக்கலாம். போஸ்ட் டீமன். ஓகே, வா செம்மையா இருக்கு கைஸ் பார்க்கறதுக்கு. 1200வது லெவல். சூப்பர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே டாட்டில் அவங்க கதையை முடிச்சிடலாம். இப்போ பாருங்க, இல்லை ஒரே டாட். இந்த போவை அப்டேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டாட்டில் விழுந்துருது. ஓ இதுவா? பேசிவ் டைப். ஓகே, ஸோ இப்போ இதை தான் நம்ம டைம் பண்ண போகிறோம். நம்மகிட்ட ஏபிசி ஆல்ரெடி இருக்குல்ல. ஓகே, இருக்கு. டப்புன்னு டைம் ஆகும் முடிஞ்சிடுச்சு கேஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஓபியான ஒரு டிராகன் இவன். ஓகே, பறந்துடலாம். ஏய், என்னடா இப்படி பறக்கிற? பரவாயில்ல, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. பறக்கிற அனிமேஷனே அவனுக்கு சரியா கொடுக்கல. பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுன்னு இல்லை, ஏதோ சும்மா கிளைட் ஆகி போகிற மாதிரி இருக்கு. ஏய், என்னடா அட்டாக் எதுவும் இல்லையா? ஐயோ கைஸ், இது ஒரு டப்பின்னு நினைக்கிறேன் கைஸ். இது அட்டாக்கே எதுவும் பண்ண மாட்டேங்குது. டேமேஜ் நல்லா இருக்கு, பட் ஆனால் அட்டாக் சரியில்லையே. ஏதோ ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் மேஜிக் அட்டாக் எதுவுமே கொடுக்கல. அப்புறம் என்னடா நீ ஹெல் டிராகனு? ஒரு வேளை கீழே இருந்தால் தான் அட்டாக் பண்ணுவானோ? இந்த மோடில் அப்படி கூட இருக்குது கைஸ். அடா பாவி, எல் டிராகன் சொதப்பிட்டியாடா. நான் அவனை ஓபி லெவல் டிராகன் நினைச்சேன். எல்லாமே மெயிலி டேமேஜ் மட்டும் தான் கைஸ் இருக்கு இவன்கிட்ட. நான் மெயிலி டேமேஜ் ஓபியா இருக்கு, பட் ஆனால் வேலைக்கு ஆகலையே. அட்லீஸ்ட் ஃபயர் துப்புவான் அந்த மாதிரி எதாவது பார்த்தா, அந்த மாதிரி எதுவுமே துப்பல. எல்லா பட்டனையும் எழுதி பார்த்துட்டேன். எல்லாமே மெயிலி அட்டாக் தான் கைஸ் இருக்கு. அட்டாங்க வேஸ்ட் பீஸு. சரி, என்ன பண்றது? ஏய், இந்த இடத்துல இருக்கு. அட்டேங்கப்பா, இவன் தானே அந்த யூனிகான் தானே இவன்? ஓல்டா பகசிஸ் கேஸ், இது யூனிகான் இல்ல. நைஸ். இந்த ஒஸ்டா இருக்காங்க, இவனை தூக்கி ஓரம் போட்டுறேன். ஏபிஎஸ்ல இப்படி ஒரு ஒஸ்ட் டைனோவா?
ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெகசிஸ் அடிக்கலாம். வாங்க. நைஸ். டக்குன்னு கிட்ட போனோம் டார்பர் இதுவாகிட போகுது. எவ்வளோ அழகாக பெகசிஸ் படுத்துட்டு இருக்கு பாருங்களா. சூப்பராக இருக்கே பெகசிஸ். ஓல்டு என்கிட்ட இருக்கா? ஓகே, ஓல்டு இருக்கு. சூப்பரு, டைம் பண்ணிட்டேங்க. கண்டிப்பா இதுக்கு ஏதாவது மேஜிக் அட்டாக்கர்ஸ் இருக்கும். ஏய் என்னடா டேய் இப்படி இருக்கீங்க? மேஜிக் அட்டாக் எதுவுமே ஒர்க் ஆகல. தானே பார்த்தேன். சூப்பர் கைஸ், மேஜிக் அட்டாக் ஒர்க் ஆகுது. சொல்ல போனா இந்த ஒரே ஒரு அட்டாக் தான் இருக்கு உன்கிட்ட. வேற எந்த அட்டாக்கும் இல்லை கைஸ், இந்த ஒரு அட்டாக் மட்டும் தான் இருக்கு. இந்த அட்டாக்கு சும்மா பங்கமா இருக்கு. நைஸ். இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணவே இல்லை கைஸ், எல்லாம் அப்படியே கிடக்குது. சும்மா போகிற வேலை. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணுவோம். எக்ஸ்பி ஆச்சும் கொஞ்சம் வேகமாக ஏறும். டேம் பண்ணிட்டு பிறகு இதோட கலர் மாறிடுச்சு பாருங்களா. பிளாக் கலரில் இருக்கு இப்போ. நான் ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஓகே, இங்கே பாருங்க இப்போ ஒயிட் கலரில் மாறிடுச்சு. ஓஹோ, லைட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறுறான் அவன். ஓடு. பட் இந்த ஒரு அட்டாக்கே ஓபியா இருக்கு அவனுக்கு. நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, இந்த பெகசிஸும் சும்மா பங்கமா இருக்குது. இதுவே சூப்பராக தான் கைஸ் இருக்கு. சரி ஓகே, ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இது என்னடா இது, இங்கே இருக்க எல்லாரையும் போட்டுருவோம். இந்த பெகசிஸ் அட்டாக் நல்லா தான் கைஸ் இருக்கு. சூப்பர். இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹை லெவல் ஃபீனிக்ஸ் எடுத்து போச்சுன்னு நினைக்கிறேன். பறக்கிற எபிலிட்டி ஓபி. நைஸ். அப்படி சுற்றி கரைக்கே வந்தாச்சு. சூப்பர். என்னது ஹனியா இது? ஓகே வேணாம். மறுபடியும் டைனோ கம்மியான மாதிரி இருக்கு. இதில் வேற அடிக்கடி வைல்ட் டைனோஸை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். அடிக்கடி ஏன் இந்த மாதிரி இந்த லேக் மட்டும் போக மாட்டேங்குது எனக்கு. சாவுங்கடா எல்லாருமே. கொசா ஸ்பான் ஆயிருக்கீங்க. மாதிரி கில் பண்ணால் புது டைனோ ஏதாவது ஸ்பான் ஆகும். நான் அதனால பார்த்தீங்கன்னா தாறுமாற கில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, இந்த இடத்துல இவன் வேற இருக்கானா? நைஸு. 1120 லெவல். சூப்பர். அவனும் பார்த்தீங்கன்னா செமையான ஒரு இதுதான். சரி ரைட் ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு பாஸ் ஃபைட் ஒன்று பண்ணுவோம். பாஸ் ஃபைட்டு நான் அதுக்குள்ளே பண்ணலான்னு நினச்சேன். சார் அது அடிக்கடி கமெண்ட் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இது மறைஞ்சு போயிடுது அப்பப்போ. ஓடு, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கு. செம்மையாக இருக்குது. இதை வச்சு கில் பண்ணுறதே எனக்கு சூப்பராக இருக்கு. ஐயோ எவ்வளோண்டு ஸ்பான் ஆகி கொசன்னு ஸ்பான் ஆகிருக்கு பாருங்களேன் இங்கே. நானும் ஒவ்வொரு வாட்டி கேம் பிளே பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாறுமாற கில் பண்ணுறேன். பட் ஆனால் வேலைக்கே ஆக மாட்டேங்குது. என்டர்னல் மோடில் இஎன்எஸ் செட்டிங்ஸ் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி இன்கேம் டைனோஸை வந்து அதிக அளவுக்கு ஸ்பான் ஆகாமல் தடுக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி இதில் இல்லை, அதான் பிரச்சனையே. இன்கேம் டைனோஸ் தான் தாறுமாறாக ஸ்பான் ஆகி சுற்றிடுது. இதெல்லாம் கில் பண்ண தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாட் டைனோஸே ஸ்பான் ஆகுது. இதுவே நம்ம பார்த்தீங்கன்னா வேற ஒரு மேப்பில் விளாண்டா அது கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட் மாதிரி இருக்குது. நான் வந்து ராக்னராக் மேப்பில் விளாண்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாட் டைனோஸ் இது இருக்குது.
ஆனால் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய எந்த டைனோஸ் தான் ஸ்பான் ஆகிருக்கு. அது என்ன கதைன்னே தெரில எனக்கு. சரி ரைட் ஓகே. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் கில் பண்ணுவோம். வீட்டு பக்கத்தில் இருக்கிறத கில் பண்ணாலே போதும். ஓகே பெகசிஸ் தாறுமாறு அவன் பண்ணிட்டாங்க. போடு எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சா? ஓகே நம்ம பாஸ் ஃபைட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இதை வச்சு கில் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. பாட்னு ஒரு பட்டனு இகாவா அவன். ஓகே தேவைப்படுவான், ஆனால் இப்போ தேவைப்பட மாட்டான். ஐயோ இந்த மீன் வேற இருக்கு கைஸ். இன்னைக்கு எத்தனை பேர் தாண்டா பிடிக்கிறது? ஓகே இன்னைக்கு இது போதும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸை சம்மன் பண்ணி அவனை பவரையும் செக் பண்ணோம். எல்ட்ராகன் தான் செம்மையாக சொதப்பிட்டான். எல்ட்ராகனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் இருந்ததுன்னா சும்மா ஒப்பியாக இருந்திருக்கும். என்ன இவனுக்கு ஏன் நம்ம ஷீல்டை உடைக்கிறானுங்களா என்ன? ஓடு ஆறு மாறு பாட்னு கில் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளோ இன்கேம் டைனோஸ் கேஸ் அநியாயத்துக்கு. சரி ரைட் ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா இவனத்துக்கு ஓரம் போட்டேன். இவனை லெவலப்பே பண்ணல. இவனை வச்சு பாஸ் ஃபைட்லாம் பண்ணால் அவ்வளோதான். நான் என்கிட்ட மீட்டு வேணுங்க. வாடா 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 மணியன். வேர் உல்ஃப் வச்சு பண்ணலாமா இவனை வச்சு பண்ணலாமா? ஸோ ஓகே நான் இவனை வச்சே பண்ணுறேன். இவனே ஓப்பியாக இருக்கிறான். ஓகே இந்த இடத்த பாதி இவனே மறைச்சிக்கிறான். இதில் வேற அவனை நான் எப்படி ஸ்பான் பண்ணி விட்டு அடிக்கிறதுன்னு தெரில. சரி ஓகே இருக்கட்டும். சரி ஓகே நான் வந்து ஸ்பான் பண்ணி விட்டுருங்க கைஸ். வாடா டேய் தலைமலை குதிக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஓ எனக்கு அவன் என்ன அட்டாக்கே பண்ணல. பேசிவ் டைப்பா என்ன அவன்? இந்த ட்ராகன் நல்லா இருக்கே. கண்டிப்பாக பங்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டுருவோம். சாவு ஓடு வெயிட்டு. அவனும் நல்லா அடி தங்கன்னு நினைக்கிறேன். ஓடு தண்டர் கிளாப்பு. முடிஞ்சு போச்சு கேஸ். இந்த பிளாக் ஃப்ளேம் துப்புனாலே முடிஞ்சிடுச்சு கேஸ். வேற லெவலில் இருக்கு இந்த பிளாக் ஃப்ளேமு. என்னடா பிளாக் ஃப்ளேம் துப்ப மாட்டேங்கிற? செம்மையா இருக்கு இந்த பிளாக் ஃப்ளேம். இதுதான் தம்ப்லைன்ல அப்படியே நெருப்பு துப்புற மாதிரி வச்சிருப்பேன். சரி ஓகே வா. அவனை அசால்ட்டா அடிச்சு முடிச்சாச்சு. ஏய் நம்ம வச்சிருக்கவனும் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஓகே நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை நம்ம டேம் பண்ணுவோம். டேமபிள் வெர்ஷனில் இதை நான் கையில் எடுத்துக்கிறேன். வாங்கி செம்மையாக தாங்க வச்சிருக்கான் இவனை. இவன் தான் பார்க்கறதுக்கு டிராகன் மாதிரியே இருக்கிறான். டாபோ ஐயோ டாபோ இல்லையா என்கிட்ட? சரி ரைட் ஓகே இருறா வரேன். நான் வீட்டுக்கு போயிட்டு டாபோ செஞ்சுட்டு வரேன். கண்டிப்பாக என்னோட அட்டாக்ஸ்லாம் சும்மா பங்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா சூப்பரு. இல்லைனா டாபோ 3 செஞ்சு வச்சுப்போம். ஏபிஎஸ் ஒன்று தான் செய்ய முடியுமா? ஓல்டு ஏபிஎஸ் ஏன் ஒன்றும் செய்ய முடியும்? என்கிட்ட 8 இருக்கு. ஓகே அது என் உடம்புல இருக்கனால அதை எடுத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இது உள்ள போட்டு போயிடலாம். உடம்புல பார்த்தோன்னா தாறுமாறா சோல் வந்து இருக்கு.
ஓகே என்ன வாங்க போகலாம். இதுக்கப்புறம் இதே இடத்துல நிறைய பில்டிங் கட்டினா ஃப்ரேம் ட்ராப் ஆகும்னு நினைக்கிறேங்க. இப்பயே லைட்டாக அங்கங்கே ஃப்ரேம் ட்ராப் ஆகுது. நம்ம என்ன ஒரு டெக் ஹவுஸ் ஒன்று கட்டுவோம். பயங்கர பெருசாக ஒரு கேஸ்டில் மாதிரி ஒரு டெக் ஹவுஸ் ஒன்று கட்டி வைப்போம். மேபி அது எந்த இடத்துல கட்டுறதுன்னு தெரில. போ கட்டுவோம். இதுக்கான ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணிவிட்டு பங்கமாக ஒரு டெக் ஹவுஸ் ஒன்று கட்டி வைப்போம். இதுக்கெல்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நான் பிடிக்க வேண்டியது டெத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் பிடிக்கணும்னு நினச்சேங்க. மேபி இந்த வீடியோவில் இல்லை, அடுத்த வீடியோவில் கூட நான் அந்த டெத்தை பிடிச்சிருவேன். ஓகே ஓகே ஓகே. ஓ டாபோ ஐயோ, இது வச்சா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் தின்றோம். இல்லடா சாப்பிடு. சூப்பர் எஸ்கேம் ஆயிட்டான். நம்ம பவர்ஃபுல்லாக ஒன்று பிடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் பிடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இதோட அனிமேஷன்லாம் சும்மா தரமாக இருக்கு. ஓடு சும்மா தெரிக்க விட்றான் பாருங்க. சரி, ஹெல் டிராகன் இவனை மாதிரி இருந்தானா செமையாக இருந்திருக்கான். செமையாக இருக்கே. ஒவ்வொரு அட்டாக்கும் ஸ்பெஷல் பவர் எதா இருக்கா? ஓ சூப்பரு. ஆனால் ஒன்றுமே ஆகலையே. ஓகே, இந்த அட்டாக் கொஞ்சம் நல்லா இருக்கு. பறப்பானா? பறக்க மாட்டேங்கிறாங்க சிவன். அடங்க, நான் பறப்பான்னு நினச்சேன். ஸ்டாமினா இல்லையே உனக்கு? இவ்வளோ ஸ்டாமினா சர்ன்னு குறைஞ்சிட்டு இருக்கு. எனக்கு ஸ்டாமினா குறைஞ்சாலே உனக்கு எல்லாம் ஃபுட்டு குறையும் தாறுமாறா. ஓகே, மீட்டு சாப்பிட மாட்டேங்கிறான். அப்போ இவன் வெஜிடேரியனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா கைஸ், இவன் வெஜிடேரியன் கைஸ் இவன். அட டப்பி பையலே, வெஜிடேரியன் டிராகன். ஓகே, பறக்க மாட்டேங்கிறான். இவனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பறந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பண்ணுறதுலாம் ஏன் இப்படி சொதப்புது? டேமேஜ் வேற லெவலில் இருக்கே. ஆடுறா என்ன அடிக்கிறவன். ஓடு, தரமாக இருக்கு. பட் டேமேஜ் நல்லா இருக்கு. பறக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி வரான் பார்த்தீங்களா? இவன் வரும்போதே சும்மா பங்கமாக இருக்குது. ஓடு, தெரிக்க விட்றான். டேமேஜ் எல்லாம் ஓகே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவன் டாப் அவுட் டைன். ஓ மை காட், மீன் வேற இங்கே இருக்கு. சரி ஓகே, இந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிடிக்கலாம். இந்த மீன் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக் கோல மாதிரி இருக்க வேரியண்ட் விஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிடிச்சிடலாம். இந்த வீடியோ இவனே எனக்கு தான் ஓப்பியாக இருக்கிறான். நல்லா இருக்கு, நல்லா இல்லைலாம் சொல்ல முடியாது. பட் பறக்க மாட்டேங்கிறானுங்களே. இதுக்கு பறக்கிற எபிலிட்டி கொடுக்கல போல இவனுங்க. பறக்கிற எபிலிட்டி கொடுத்துருந்தானா சூப்பராக இருக்கும். இவ்வளோ பெரிய ரெக்க இருக்கு, ஆனால் பறக்கிற எபிலிட்டி கொடுக்கல. அனிமேஷன்லாம் சும்மா தெரிக்க விட்றானுங்க. பறக்கிற எபிலிட்டி மட்டும் கொடுத்துருந்தானா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓடு, இந்த அட்டாக் ஆனால் சூப்பராக இருக்கு. நைஸ். சரிங்க, இந்த அட்டாக்கோட பவரை இது மேலே யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓடு, இன்னும் லெவலப்பே பண்ணல. லெவலப் பண்ணாமல் இந்த அளவுக்கு டேமேஜ் கொடுக்கு. லெவலப்லாம் பண்ணால் இன்னும் ஓபி லெவல் டேமேஜ் வரும். ஓகே, இந்த அட்டாக் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் வந்து ஸ்டாமினா சர்ன்னு குறையுது. அப்படின்னா வந்து அந்த அட்டாக் வந்து ஹீல் பண்ணிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸ்டாமினா இவனுக்கு நிறைய தேவைப்படும். நம்மளோட வெஜிடேரியன் டிராகன் நல்லா தான் இருக்குது. ஓடு, நைஸ். தரமாக இருக்கு. இதுக்கப்புறமேட்டு நம்ம அடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் தான். ஒரு பாசம் தரமாக இருப்பானுன்னு நினைக்கிறேன். இதையும் முடிச்சு விட்டுலாம். சாவுடா எல்லாருமே.
பட்சத்தில் அந்த ஃபயர் வைவின் வேறு இருக்குது. டூடு வைவின் கரெக்டாக நம்ம மேலே தான் கேஸ் அட்டாக் பண்ணுது. இது வரைக்கும் நான் அதை எத்தனை வாட்டி அட்டாக் கில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ எல்லா வாட்டியும் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கில் பண்ணிடுது. நான் எவ்வளோ டைனோ கில் பண்ண மறுபடியும் ஸ்பான் ஆயிடுறானுங்க. இது செட்டிங்ஸில் உட்காந்து மறுபடியும் எதாவது பண்ணணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மா டைனோஸ் அதிகமாக ஸ்பான் ஆகும். சூப்பர். இது அனிமேஷன்ஸ் ஓபியாக இருக்குது. ஓகே நைஸ். சரி ஓகே எஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்க லைக் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். Bye.